ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம்ஸ் யம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டர் கார்லிக் நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெது வெதுப்பான சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது தனியா எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்க மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த ஈஸ்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிருங்க. அப்புறமா பட்டர்ல கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ½ அன் ஹவருக்கு அப்புறமா மாவு இதை மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டையா போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச மாவை இதை மாதிரி கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா பரத்தி எடுத்துருங்க. பரத்தி வச்ச மாவை இதை மாதிரி தோசைக்கல்ல போட்டுருங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் கார்லிக் இருக்குல்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு அடுப்புல கிரில் வச்சு அதை இதை மாதிரி இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துருங்க. நம்மளோட பட்டர் கார்லிக் நான் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Thank you. Subscribe for more.